செஞ்சோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்திருந்த நாளில் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த வாலிபர்களுடைய தேவன் ஆசீர்வதியும் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் அழைத்து கொண்டு வரும் தடையெல்லாம் நீர் மாற்றி போடும். உங்களுடைய நாமத்தை இந்த நேரத்தில் இசப்பா நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோதர தகப்பனே, எல்லா தடைகள்லாம் கத்த நீர் மாற்றி போடும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை நீர் மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவரே, சோதரன் தகப்பன் எங்களோடு கூட பேசும். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்ன மாளிகை அளவில்லாமல் ஆண்டவர் நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீ பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரம் துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவே நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போம் என்கிறோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையுமே ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலையின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலையின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெய நமக்கேந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பரமே சினமோடிருப்பார். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பரமே சினமோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்புமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர
ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் என்கிறதான பாடல். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம். ஆயன் நேசு ஆடுனான் ஆதலால் பயமில்லை, ஆயன் நேசு ஆடுனான் ஆதலால் பயமில்லை, சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது, சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம், இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம், யாதி வறுமை வேதனை, யாதி வறுமை வேதனை, எதுதான் பிரிக்க முடியுமோ, எதுதான் பிரிக்க முடியுமோ, தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை, கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை, துதித்து துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம், துரத்திடுவேன் சத்துருவை, துரத்திடுவேன் சத்துருவை, தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம், தாங்குவார் தவிப்பார் ஏந்துவார் என் தேவம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே நாம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஹalleluya 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 ஹalleluya. நல்ல தேவனே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, இயேசு ராஜாவே உயர்த்துகிறோம். ஹalleluya. இந்த காலை வேளைக்காய் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களை நடத்துகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். இசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பே, அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஆமென். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இசைக்கு சித்து நான் இன்றோடு முடிந்தது மகனே, இசைக்கு சித்து நான் இன்றோடு முடிந்தது மகளே. ரெகோபோ தொடங்கி விட்டது உனக்கு, ரெகோபோ தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஆமென் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் பயப்படாதே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே, தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே. ரெகோபோத் உனக்கு உண்டு, இது முதல் ரெகோபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை ஆமென், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள், இது முதல் அநேகர்
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈசாக்கை ஆசீர்வதித்தவரே, 100 மடங்காய் ஆசீர்வதித்த தேவனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரை, எங்களை 100 மடங்காய் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே சோதர. ஆண்டவரே சோதர, துரத்துண்ட இடத்திலெல்லாம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்குன்னு ஆண்டவரே ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை, நிரந்தரமான இடத்தை கொடுத்து ஆண்டவரே ரெகோபோத்தை போல ஆண்டவரே இடத்தை உண்டாக்குகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே தேசத்திலும் பழுகும்படி எங்களுக்குன்னு ஒரு இடத்தை உண்டாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறது அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய், அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய அற்புதத்தை, பெரிய அதிசயத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில நீர் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பு நேசரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்து நின்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே
ஈசாயாவே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்ல தேவனாய், எங்களுக்கு நல்ல ஒரு அடைக்கலமாய், எங்களுக்கு ஒரு அன்புள்ள நேசராய், எங்கள் அன்பின் தகப்பனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தீரோ ஆண்டவரே சோதரம். அவன் வாலிப நாட்களிலும் அவனை ஆசீர்வதித்தீர், எதிர்காலத்திலும் அவனை 100 மடங்காய் ஆசீர்வதித்து பெருக பண்ணினீர். ஆண்டவரே நீர் ஈசாக்கோடு கூட இருந்ததை அநேகர் பார்த்து ஆண்டவரே உம்முடைய வல்லமை அறிந்து கொண்டது போல ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையும் நீங்க 100 மடங்காய் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட இருக்கிறத ஆண்டவரை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக, உம்முடைய வல்லமையை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நிச்சயமா எங்களோடு வாழ்க்கையில நீர் இருந்து நீர் மகிமைப்படுத்துவதற்காய், எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக, எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தங்களோடு கூட நீர் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் நீர் ஆசீர்வதித்து நடத்தித்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக தேவன் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து முதலாவதாக ஸ்தோத்திரம் நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக நம்ம சந்திக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக கிட்டத்தட்ட 9 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை இன்னும் அதிகமாய் தேவன் பெருகச் செய்யும்படியாக இதற்காக நம்ம ஜெபமனமாக நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லை, அவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் கற்றுக் கொடுக்கிற அந்த வசனங்கள் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நம்ம அநேக காரியங்களை இயேசுவின் வல்லமைகளை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம். அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றும்படியாக, அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபமனுமா 9 இடத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசப்பா நாங்கள் செய்கிற ஆண்டவரே சோதர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செய்கிற ஆண்டவரே சிறுவர் ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. நடக்கிற 9 இடத்திலும் அநேக பிள்ளைகள் அந்தந்த கிராமத்தில் அந்தந்த பகுதியிலிருந்து கடந்து வர கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளை கர்த்தர் நீர் மாற்றி போடணும். உம்மை நம்பி வருகிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் கர்த்தர் கொடுத்து நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு வாரவரும் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள வசனத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளைகள் அதை அறிக்கை செய்கிறார்கள். கர்த்தாவே அந்த பிள்ளைகளுடைய நாவின் அதிகாரத்தின்படி கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும். அந்த பிள்ளைகள் தொடர்ந்து உம்மோடு கூட வளரும்படியாய், இந்த சமுதாயத்தில் ஒழுக்கமுள்ளவர்களாய் வளரும்படியாய், ஆண்டவரை வளருகிற பிரயாரத்தில் ஆண்டவரை வாலிப பிரயாரத்தில் வரைக்கும் கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் நடத்தணும். எந்த தீய வழிகளுக்கு தீய செயல்களுக்கு அந்த பிள்ளைகள் கடந்து போக விடாதவாறு கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் காத்து
நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சந்திக்கிற ஒரு பிள்ளைகள் கூட வீணாய் ஆண்டவரை போகக்கூடாது. ஆண்டவர் எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் மகிமையாய் ஆண்டவரே சோதரம் அவங்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் ஆண்டவரே சண்டே கிளாஸுக்கு கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவர் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் எல்லாவற்றையும் தேவனீர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்து உங்களுடைய நாமத்தை தேவனீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். சிறுவர் ஊழியத்துக்கு வருகிறதுக்கு எந்த பிள்ளைகளுக்கு தடை வராதவாறு கர்த்தர் நீர் அதை எல்லாம் மாற்றி போட்டு உங்களுடைய நாமத்தை தேவனீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பகுதியில் நாங்கள் கடந்து போகும்போது எல்லா பிள்ளைகளும் அந்த இடத்துல கூடி வர கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே எந்த பிள்ளைகளுக்கு தடை வராதவாறு எல்லாரும் இந்த கிராமத்திற்கு எல்லா பிள்ளைகளும் கலந்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யணுங்களா. நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆர்வமுடன் வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பயன்படுத்துங்க. நல்ல பாரத்தை கொடுத்து நல்ல அபிஷேகங்களை கொடுத்து வரங்களை தாளந்துகளை கிருபைகளை கொடுத்து நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அவங்களுடைய பிரயாணங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் கூட இருந்து நீர் பாதுகாத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி நடத்தி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஒரு ஆண்டவரே ஒரு குறைவுகள் இருக்கக்கூடாது. எல்லாம் நிறைவாய் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே மீதம் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு வாரம் செலவு ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகிற எல்லா தேவைகளை தேவன் சந்தித்து இவருடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் பெரிய காரியங்கள் செய்யும். இன்னும் அநேக கிராமத்தில் சிறுவர் ஊழியர் ஆண்டவரே செய்யும்படியான இடத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தாரும். இந்த ஊழியத்தை செய்யும்படியாக இன்னும் அநேக நபரை கர்த்தர் ஆண்டவரை நீர் சபையை நீர் எழுப்பி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இந்த ஜெபத்தின்படி நாங்கள் ஜெபித்த இந்த ஜெபத்தின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லா சோதரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு சோதரம் 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 சோதரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அநேகர் சபைக்கு கடந்து வருகிறாங்க, சிலர் கடந்து வருகிறதில்லை. அவங்க ரட்சிப்பு இல்லை. கர்த்தர் அவங்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக இதற்காக நாம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகத்தை நாடும்படியாய் ஆண்டவரை உம்மை நேசிக்கும்படியாய் உமக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டுவர்களாக கர்த்தர் நீர் மாற்றுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உமோடு கூட வளரும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. உம்முடைய அன்புக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துருவான எந்த பிள்ளைகளையும் தொடாதவாறு ஆண்டவரே அவங்களை தவறான பாதையில் அழைத்து செல்லாதவாறு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை சரியான பாதையில் தேவநீர் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். செவ்வையான பாதைகளை காட்டி ஆண்டவரே சோதர நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியதை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்க வேண்டிய வழியை நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு அந்த பிள்ளைகள் அர்ப்பணித்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் சபையை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் இந்த நாளில் இருதயத்தில் நீர் பேசுவீராக. அவங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் நீர் உண்டு பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கென்று பக்தி வைராக்கியம் வரட்ட உமக்கென்று வைராக்கியமாய் எழுமி நிற்கிற வாலிபர்களாக சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவரை உமக்கென்று எழும்புகிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்லான இருதயம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஆண்டவர் கடினமான இருதயம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. இயேசுவே நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்து எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாவற்றையும் தேவன் நடத்துகிறதற்காய் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோதரம் 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிராம ஊழியங்களுக்காக 15 கிராமத்தை நம்ம கிராமங்களிலே நம்ம கடந்து சென்று ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 15 கிராமத்திலும் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை நம்மளுக்கு தரும்படியாக நம்ம எல்லாரும் நோக்கி பார்த்து ஜெபமா. நம்ம ஊழியத்தின் மூலமாய் 15 கிராமங்கள் ஒவ்வொரு வாரமும் சந்திக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த ஸ்தோத்திரம் அந்த சந்திக்கப்பட்ட கிராமங்கள் ரட்சிப்புகளை கடந்து வரணும். ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாக கர்த்தர் அந்த கிராமத்தில் கிரியை செய்யணும். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக ரட்சித்து தரணும். ஸ்தோத்திரம் அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய முடியா. எல்லாரும் ஜெபம் நம்ம ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சந்திக்கிற 15 கிராமத்தின் ஆண்டவர் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேக ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அநேக நபர்களை சந்தித்திருக்கிறோம் ஆண்டவரை. சுவிசேஷ கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் கர்த்தர். ஆண்டவரே டாக்ஸ் ஊழி ஆண்டவரை ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரை. இந்த ஆத்துமக்களை எல்லாம் தேவன் ரட்சிங்க. அநேக குடும்பங்களை கடந்து சென்று ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவர். அநேகர் உம்மை விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். இன்னும் அதிகமான ரட்சிப்பை தேவன் ஒவ்வொரு குடும்பத்தில் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் ஒவ்வொரு கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உதவி செய்யுங்க. இந்த கிராம ஊழியத்தின் மூலமாய் சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக அங்கே ஆண்டவரே ஒரு ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்கப்பட ஆண்டவரே சோதர ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. தேவையெல்லாம் தேவன் சந்திங்க. சொந்தமாய் ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தந்து ஆலயத்தை தேவன் எங்களுக்கு கட்டித்தர வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்கள் எல்லாம் கூடி வந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதான ஒரு இடத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் எல்லா தேவைகளை சந்திக்க முடியும். எங்களால் ஒன்றும் இல்லை. வானமும் பூமியும் உம்முடையது, வெள்ளியும் பொன்னும் உம்முடையது. கர்த்தர் அந்த தேவையெல்லாம் தேவன் சந்தித்து எங்களுக்கு ஆலயத்தை கட்டி தந்து அந்த ஜனங்கள் ஒரு இடத்துல கூடி வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிராம ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கான எல்லா தேவைகளை தேவன் சந்தித்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஊழியத்தை கடந்துக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்துற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்துமாவை சந்தித்து பேசும்போது கர்த்தர் நீர் வெளிப்படணும். உம்முடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. உடைய நாமத்தின் வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. எல்லாரையும் நீங்க வல்லமை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. இந்த கிராம ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட 15 கிராமங்கள் முழுவதும் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிரயாணங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் நீர் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி ஆசீர்வதித்து தாரும். பெரிய காரியங்களை கிராம ஊழியங்களில் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டப்ப நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை இயேசப்பா நீங்க கேட்டுக்கிறீங்க ஆண்டவர். எங்கள் ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்து அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நாங்கள் காணும்படியாய் நீங்கள் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். அநேக அற்புதங்களை காண நன்மைகளை காண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அப்படி நேர கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து சென்றோம். லூக்கா புதிய ஏற்பாட்டிலே 113வது பக்கம், 112வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 19ஆம் அதிகாரம் அதிலே 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது
அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு. போதும். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு. யாரை கண்டுன்னு சொல்லுகிறது? சகையுவை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எதற்கு ஆண்டவர் சகையுவை பார்த்தார், அவனை கண்டார்? ஏன்னா சகையு இயேசுவை கூப்பிடலை. அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி கூப்பிடலை. அவன் இயேசுவுக்கு முன்பாகவும் எதிராக அவன் நிற்கலை. அவன் எங்கே இருந்தான்? வேதம் சொல்லுகிறது மரத்திலே. மரத்தில் இருக்கிற சகையுவை இயேசு அண்ணார்ந்து பார்த்து அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எதற்கு ஆண்டவர் அவனை பார்த்தார்? ஆண்டவர் அவனை பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த நம்ம சகையை குறித்து அநேக காரியங்கள் தியானித்திருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமாய் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எதற்கு ஆண்டவர் அவனை பார்த்தார், அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக அந்த 3வது வசனத்தை வாசிங்க. அந்த 112ஆம் பக்கத்தில் 3வது வசனம், மேலே இருக்கிற வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று போதும் அவரை பார்க்க வகை தேடினான் என்று வேதம் சொல்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த காலை வேளையில் நமக்கு வந்திருக்கிறோம். எதற்கு வந்திருக்கிறோம்? இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். எதற்கு மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம்? அவர் வல்லமையுள்ளவர் அப்படின்னு சொல்லி, இல்லையா? இயேசு இப்போ கூட நம்ம அவரை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எந்த நினைப்போடு வந்திருக்கிறோங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இயேசு வல்லமையுள்ளவர் என்பதை அதை பார்க்கும்படியாய் நம்ம இந்த நாளிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அப்போது சகையு நினைக்கிறான், இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான். முதலாவது சகையு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை தேடினான். இயேசுவை தேடினான். அவர் எப்படிப்பட்டவர், அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவனுக்குள்ள, ஒரு வாஞ்சை என்ன செஞ்சது? இருந்தது. அப்போ நம்ம கூட இயேசுவை இந்த நாளில் நம்ம தேடி வந்திருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு, அவருடைய வல்லமையை நாம் இன்னும் அதிகமாய் காணும்படியாக வந்திருக்கிறோம். அப்போது நம்ம இயேசுவை என்ன செய்யணும்னா, நம்ம அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? தேடணும். இன்னைக்கு மாத்திரமல்ல, நம்ம அனுதினமும் நம்ம இயேசுவை தேடி என்ன செய்யணும்? அவரிடத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர், நீ எப்படிப்பட்டவர், அதை நான் பார்க்கணும். உம்முடைய வல்லமையை நான் ருசிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எப்படிப்பட்டது, இன்னும் அதிகமாக நான் ருசிக்கணும். அப்படிங்கிற அவரை தேடுகிறதான ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போது தேடும்போது சில நேரத்தில் என்ன செய்யும்? சில தடைகள் என்ன செய்யும்? வரதான் என்ன செய்யும். அப்போ முதலாவது நம்ம கர்த்தரை தேடுகிறதுல நாம் என்ன செய்யணும்? அதில் உற்சாகமாக இருக்கணும். அந்த சகைவு எப்படி உற்சாகமாக இருந்தான் தெரியுமா? அங்கே கீழே பார்க்கும்போது அவன் சொல்லுகிறது வேதம், அந்த 3ஆம் வசனம் கீழே பாருங்க. அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். பாருங்க, சில தடைகள் இருந்தது. இயேசுவை தேடுவதற்கு அவனுக்கு தடை இருந்தது. என்னன்னா, ஜனங்கள். இன்னொன்று, அவனுடைய சரீர வளர்ச்சியும் தடையாக இருந்துச்சு. அவன் குட்டையாக இருந்ததுனால இயேசுவை பார்க்க முடியல, இயேசுவை தேடி பார்க்க முடியல, அவரை காண முடியல. அதனால் அவன் என்ன பண்ணான்? அவன் மரத்து மேலே ஏறினான். அப்போது அவனுக்கு இருந்த தடை எல்லாம் அவன் தாண்டி போனான். சில நேரத்தில் நம்ம கூட இயேசுவை தேடுவதற்கு, நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு, வேதத்தை மூலமாக இயேசுவை தேடுவதற்கு, அதை வாசித்ததால் நம்ம இயேசுவை பார்க்கிறோம். அப்போ அந்த வேதத்தை நம்ம தேடும்போது நம்ம சில நேரத்தில் தடைகள் வரும். நம்ம சரீர வளர்ச்சியில், நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு, பலவீனம் வந்த உடனே நம்ம வாசிக்க மாட்டோம், உட்காருவோம். சில நேரத்தில் மனிதர்கள், நண்பர்கள் நம்ம கூட வந்துடுவாங்க. அப்போ நம்ம இயேசுவை தேட முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. நண்பர்கள் பேச்சை தட்ட முடியாமல் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கடந்து போயிடுவோம். ஆனால் சகையு அநேக ஜனக்கூட்டம் இருந்தாலும் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இயேசுவை நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு விருப்பம் அவனுக்கு இருந்துச்சு. அவனுடைய சரீர வளர்ச்சி குள்ளமாக இருந்ததுனால இயேசுவை பார்க்க முடியல அப்படின்ட்டு அவன் காரணம் சொல்லியிருக்கலாம். நான் இயேசுவை பார்க்க முடியல, ஆனால் அவருடைய வார்த்தையை நான் கேட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அவனுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணனா? மரத்து மேலே
ஏறின இயேசுவை பார்க்கணும். அவன் சரீர வளர்ச்சியை கூட அவன் பொறுப்பெடுத்துக்கல. அது அவனை தடை செய்யலை. ஜனங்கள் அவனை தடை செய்யலை. உறவினர்கள் அவனை தடை செய்யலை. அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அவனை தடை செய்ய முடியல. அவனோடு கூட வேலை செய்கிறவர்கள் தடை செய்ய முடியல. அவன் இயேசுவை பார்ப்பதற்கு ஆசையோடு விருப்பத்தோடு அந்த மரத்தின் மேலே ஏறினான். அப்போ நம்ம கூட அந்த அளவுக்கு ஒரு விருப்பம், ஒரு ஆசை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம இயேசுவை நம்ம எப்படினாலும் அவர் என்ன செஞ்சிருவோம், தேடிடுவோம். இந்த நாளில் கூட நம்ம அவரை தேடுவதற்கு ஓடி வந்துடுவோம். நம்ம அனுதினமும் தேடணும். நம்ம ஆலயத்திலும் அவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லணும். அப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ அவன் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் மரத்து மேலே ஏற நினச்சி பாருங்க. ஒரு சின்ன பையன் ஏறினா கூட தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு அதிகாரி, ஒரு பெரிய பணக்காரன் வேதம் சொல்லுகிறது இல்லையா? 2ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லுகிறது வேதம். பணக்காரன், கோடீஸ்வரன். ஆனால் அவன் மரத்தில் நம்ம நினச்சி பாருங்களேன். இப்போ இயேசு ஒரு இடத்துல அற்புதம் செய்கிறார். ஒரு தெய்வ மனிதன் மூலமாக அந்த காலத்தில் ஒரு அற்புதம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது அம்பானி மரத்து மேலே ஏறி பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம அப்படி தான் நினைக்கணும். ஏன்னா நம்ம பெரிய ஐஸ்வர்யவான், கோடீஸ்வரன் இந்த சகையு. அவன் அதை கூட பொருட்படுத்தலை. தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய சரீரம், ஜனங்கள் யாரையும் பொருட்படுத்தலை. ஏன்னா எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் சகையு பெரிய பணக்காரங்கிறது. ஆனால் அவன் அந்த மரத்து மேலே ஏறினான். காரணம் என்ன? இயேசுவை பார்க்கணும். நினச்சி பாருங்கள். ஒரு அம்பானி மரத்து மேலே ஏறினா எப்படி இருக்கும்? பெரிய பணக்காரன் மரத்து மேலே ஏறினு ஒரு கூட்டத்தை பார்த்து எப்படி இருக்கும்? அம்பானியே மரத்து மேலே ஏறினு பார்க்காரு. ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சர் வண்டியில் பஸ்ஸில் போகும்போது அவர் அந்த கதவை எப்படி திறக்காரு. உடனே அது கிரவுண்ட் போட்டு வீடியோ போட்டு அவர் ஒரு பெரிய சிஎம் சாதாரண மனிதனை போல கண்ணாடி திறக்கிறாரு. அது ஒரு பெருசாக காட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா? பெரிய சிஎம் அவர் தலைமைச் செயலகத்தில் தானே கையினால் அள்ளி சாப்பிட்றாரு. இதுக்கு முன்னால் யாரோ ஊட்டி விட்டாங்களோ என்னன்னு தெரியலை. ஏன்னா பெருசாக போயிடுறான் சிஎம். தலைமைச் செயலகத்தை சாப்பாட்டையும் கேரியர் இட்டு அவர் தன் கையினாலே வாயில் வைத்து சாப்பிட்டாரு. அது ஒரு பெரிய நியூஸாக போடுறாங்க. அவனை விட பெரியவன் யார்? இந்த ஐஸ்வர்யவான் சகையோ. இயேசுவை பார்க்கும்படியாய் மரத்து மேலே ஏறினேன்னா பாருங்க. நம்ம ஏறுவோமா? பெரிய பென்ஸ் காரில் வர்றவங்க, ஆடி காரில் வருகிறவங்க நம்ம அப்படி இருந்தோம்னா இப்படி நம்ம மரத்து மேலே ஏறி இயேசுவுக்காக நம்ம மரத்து மேலே ஏறி ஏதாவது ஒரு உதவி செய்வோமா? இல்லை. நான் பென்ஸ் காரில் வர, நான் இப்படி மரத்தில் ஏறுவேன். பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்த இந்த சகையோ இயேசுவை பார்ப்பதற்கு தடை இருக்குது. தன்னுடைய குள்ளமாக இருக்கிறான், அதை அவன் உடைக்கிறான். அநேக ஜனங்கள் நெருக்கி வராங்க, நண்பர்கள் எல்லாரையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை பார்ப்பதற்கு அவன் மரத்து மேலே ஏறினான். அப்போ அவன் இயேசுவை தேடினான். நம்மளும் தேடணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளை பார்ப்பார், நம்மளை காண்பார். இயேசு நம்மளை பார்த்து நம்மளை கண்டார். ஆனால் நமக்குடைய காரியங்கள் அவருக்கு தெரியும். நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எவ்வளவு நண்பர்கள் வந்தால் கூட நீ கொஞ்சம் பொறுத்துரு, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வா, நான் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்களோடு கூட போனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அந்த நேரத்தை விட்டு நம்ம நண்பர்களுக்கு போகக்கூடாது. சகையு ஜனக்கூட்டத்தை அகற்றினான், உறவினர்கள் அகற்றினான், பெரிய பணக்காரங்கிறது என்களை தன்னுடைய சரீரத்தையும் அவன் தடைய எண்ணல. அவன் மரத்து மேலே ஏறி கர்த்தரை தேடினான், இயேசுவை தேடினான். முதலாவது அவன் அதான் விருப்பம். அந்த எவ்வளவுக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி இல்லையா? அந்த வைராக்கியம் வாலிபராகிய நமக்குள்ளே நம்மளுக்கு என்ன செய்யணும்? நமக்கு இருக்கணும். சரியா? அப்போ 2வது அவன் செய்த காரியம் என்ன? அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன செய்வோம்? இயேசு வரட்டும் அப்படி நினைப்போம் இல்லையா? இயேசு என்னை ஆசீர்வதிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் இயேசுவை பார்க்க வருவேன், அதுக்கப்புறம் நான் அழைத்துக்கு வருவேன் அப்படி நம்ம இருக்கோம். ஆனால் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இயேசுவுக்கு முன்பாக போனான். எதற்கு? இயேசுவை பார்க்குவதற்கு. அவன் ஒரு வழியை உண்டாக்கினான். நம்மளும் இயேசு நம்ம இடத்துல இருப்பதற்கு, இயேசு நம்மோடு கூட வாழுவதற்கு, இயேசு நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு நாம வழியை உண்டாக்கணும். அவன் என்ன செய்யறது? அவர் போகும் வழியில முன்பாக ஓடி ஒரு மரத்தில் ஏறினான். ஏறி இயேசுவை பார்த்தான். அவன் வழியை உண்டாக்கினான். அப்போ நம்ம கூட நம்ம வாழ்க்கையில கூட முதலாவது நம்ம தேவனுக்குன்னு வழியை உண்டாக்கணும். வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஃபஸ்ட் முன்னாக போனான் சகையோ. அப்போ நம்மளும் முதல் காரியம் இயேசுவுக்குன்னு கொடுக்கணும்.
அப்போ ஃபர்ஸ்ட் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் ஆசீர்வாதம். சகையு பெரிய ஆசீர்வாதத்தை தேடலை, முன்னாக ஓடினான். இயேசுவுக்கு முன்பாய் அவரை பார்க்கும்படியாக ஒரு வழியை அவனுக்கு அதாவது இயேசுவுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுப்பதற்கு, இயேசு எனக்குள்ளே வருவதற்கு, நான் இயேசுவினோடு கூட நெருங்குவதற்கு ஒரு வழியை அவன் உண்டாக்கினான். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு இயேசுவோடு கூட நெருங்குவதற்கு எது தடையாக இருக்குது? பாவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எல்லாம் நம்ம அப்புறப்படுத்தி, இயேசுவே என் பாவத்தை மன்னியோ, உங்கள் பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரின்னு சொல்லி நாம் முதலாவது இயேசுவுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவோமானால் ஆண்டவர் நம்மோடு கூட நமக்குள்ளே வாசம் செய்வார். நம்ம அருகில் இருந்து நம்முடைய வேண்டுதலுக்கு எல்லாம் அவர் என்ன செய்வார்? பதிலை கொடுப்பார். அப்போ அவன் ஒரு வழியை உண்டாக்கினான். என்ன வழி? இயேசுவுக்கு முன்பாய் கடந்து போய் ஒரு மரத்தில் ஏறி அவர் தனக்கு அருகில் வருகிறதை பார்க்கும்படியாய் அவன் ஒரு வழியை உண்டாக்கினான். அப்போ யோவான் சொல்கிறான் இல்லையா, உங்கள் வழியை செவ்வையாக்குங்கள், கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துங்கள். யோவானில் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில், கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு உங்களை தேடி வருகிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி உங்களை தேடி வருகிறது. உங்களுக்காக மரிக்க போகிற ஒரு தேவ மனிதன் கடந்து வரப்போகிறார். இயேசு வருகிறார். நீங்கள் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், சேவைப்படுத்துங்கள். அப்போ சகையு இயேசுவுக்கு முன்பாக அந்த வழியை, இயேசு வருகிறதை அறிந்து இயேசுவுக்கு முன்பாக ஓடி அவன் என்ன செஞ்சான்? இயேசு தன்னிடத்தில் வருவதற்கு, தன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினான். அப்போ நம்ம கூட இந்த நேரத்தில் இயேசுவுக்கு நம்ம கூட இருப்பதற்கு, அவரை தேடுகிறது முக்கியம் இல்லை, முக்கியம், மிகவும் முக்கியம். அது வாஞ்சியோடு தேடுகிறது மிகவும் முக்கியம். ஆனால் தேடுகிறதோடு நிப்பாட்டி இருக்கக்கூடாது. இயேசு எனக்குள்ளே இருப்பதற்கு ஒரு வழியை நாம் என்ன செய்யணும்னா ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய பாவத்தை எல்லாம் தேவனிடத்தில், இயேசுவின் இடத்தில் அறிக்கை செய்யணும். ஏசப்பா, என் பாவத்தெல்லாம் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் மன்னித்து என்னோடு கூட நீங்கள் எப்பொழுது இருக்கும்படியாய், எனக்குள்ளே நீங்கள் வாசம் செய்யும்படியாய், நான் பேசும்போது நீங்கள் அதை கேட்கணும் ஆண்டவரே, நீங்கள் பதில் தரணும். அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே என்னை நடத்துங்கப்பா. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, என் குறையெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுவோடு கூட அந்த வழியை நம்ம ஆயத்தப்படுத்துவோமானால் இயேசு நம்ம கூட என்ன செய்வார்? இருப்பார். நம்ம எத்தனையோ மனிதர்கள் இருந்திருக்காங்க, ஜனங்கள், அநேக ஜனங்கள் சொல்லுகிறது வேதத்தில். அப்போ பாரு, இயேசு சகையை மாத்திரம் என்ன செஞ்சார்? பார்த்தார். இயேசு நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் இல்லையா? இருதயத்தை பார்க்கிறார். அவருக்கு அந்த வழியை நம்ம இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம். இப்போ நம்ம நண்பர்களோ, ஃப்ரெண்டோ, உறவினர்கள் யாரோ வராங்க. அப்போனா நம்ம என்ன செய்வோம்? கதவை திறந்து அவங்களுக்கு உள்ளே வாங்கன்னு கூப்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை இயேசுவுக்கு என்ன செய்யணும்? கொடுப்பதற்கு, அதற்கு இருக்கிற தடையெல்லாம் மாற்றி இயேசு நம்ம அருகில் வருவதற்கு, இயேசு நம்மோடு கூட வாசம் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? வழியை ஆயத்தப்படுத்தணும். முன்பாக ஃபர்ஸ்ட் இயேசு தான் முக்கியம். முதலாவது இயேசு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுவோமானால், அவருடைய வசனத்தை நம்ம தேடுவோமானால், அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுப்போமானால், நம் பாவத்தை எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்வோமானால் இயேசு நமக்குள்ளே என்ன செய்வார்? நம்ம அருகில் வந்து நமக்குள்ளே வாசம் செய்வார். அவன் அப்போ எதுவும் அவனை என்ன செய்யலை? தடை செய்யலை. அதனால தான் அவன் காட்டாத்தி மரத்தில் அவன் ஏறினான். அந்த காட்டாத்தி மரம் எப்படிப்பட்ட மரம்னு சொல்லுகிறான் தெரியுமா? முள்ளுள்ள நிறைந்த மரங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நினச்சி பாருங்க, அந்த நம்மளை மாதிரி வேப்ப மரத்தில் கூட டக்கு டக்குன்னு ஏற முடியாது. சில நேரத்தில் நம்மளுக்கு இழைச்சிரும் இல்லையா? அவன் அந்த நேரத்தில் இருந்த மரத்து மேலே அவன் என்ன செஞ்சான்? அவன் ஏறினான். அந்த நேரத்தில் உடனடியாய் கர்த்தரை பார்க்கும்படியாய் பாருங்க. அப்போ இதெல்லாம் செய்தனால தான் இயேசு அந்த இடத்துல வந்து நின்று அவனை அண்ணாந்து பார்த்து, அவனுக்கே ஒரு ஆச்சரியம், சகையுவே நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும். பாருங்க, அவன் எந்த இயேசுவை தேடினான், வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, வைரக்கியத்தோடு தேடினான். எப்படி? ஜனங்களை அவன் தடை செஞ்சாங்க, அதை அவன் கண்டுக்கிடலை. தன் சரீர வளர்ச்சி குட்டையாக இருக்கிறதுனால இயேசை பார்க்க முடியாது, அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னு போகலை. அவன் என்ன செஞ்சான்? தடையெல்லாம் உடைத்து மரத்து மேல் ஏறினான். எப்படி அவன் இயேசுவை முன்பாக ஓடினான்? இயேசுவுக்கு முன்பாய், முதலாவது இயேசு தான் எனக்கு முக்கியம் சொல்லும், இயேசு முன்பாய் ஓடி அவரை பார்க்கும்படியாய் கடந்து போனான். பாருங்க, அப்போ இதெல்லாம் செய்தனால தான் இயேசு நின்று அண்ணாந்து பார்த்து எல்லா ஜனங்கள் மத்தியில், சகைவே நான் உன் வீட்டுக்கு வரணும். அப்போ நம்மளும் நம்ம வழியை ஆயத்தப்படுத்துவோமானால், பாவங்கள்லாம் மன்னியும் இயேசுவேன்னு சொல்லி நம்ம வழியை ஆயத்தப்படுத்துவோமானால், இயேசு இன்றைக்கே நம்ம கூட இருப்பார்.
நம்மோடு கூட இன்றைக்கு வருவார். நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மோடு கூட இருப்பார். நம்ம வெளியே போகும்போது நம்மோடு கூட இருப்பார். பிரயாணத்தில் நம்ம கூட இருப்பார். நம்ம படிக்கிற இடத்துல நம்மோடு இருப்பார். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மோடு கூட இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உன்னை நான் வழி நடத்துவேன். நம்ம எல்லா இடத்திலும் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். சகையு வீட்டுக்கு இயேசு வந்த உடனே சகையுக்குள்ள ஆண்டவர் அவனே மனம் திரும்புகிறான். அநியாயமாய் வாங்கினதை திருப்பி கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு நான் கொடுத்துட்றேன். அவனுக்குள்ள ஒரு மாற்றம். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், சகையு பார்த்து சொல்லுகிறார். அநேகர் அவனை வெறுத்து ஒதுக்குறாங்க. ஆனால் சகையு பார்த்து இயேசு சொல்லுகிறார், என்ன சொன்னார்? இவனும் என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறான். இவனும் ஆபிரகாமுக்கு குழந்தையாய் இருக்கிறான், பிள்ளையாய் இருக்கிறான், குமாரனாய் இருக்கிறான். இவன் என்னுடைய பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இந்த நாளில் நம்ம இயேசுவோடு கூட தான் இன்னைக்கு கடந்து போகணும். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்த்து, இயேசுவே ஆண்டவரே, சகையு வீட்டுக்கு போன இயேசு எனக்குள்ள நீங்கள் வரணும். நான் வீட்டில் இருக்கும்போது என் கூட இருக்கணும். நான் நடந்து போகும்போது என் கூட இருக்கணும். நான் பிரயாணமாகி போகும்போது என்னோட கூட இருக்கணும். நான் படிக்கிற இடத்துல என்னோட கூட இருக்கணும். நான் வேலை செய்கிற இடத்துல என்னோட கூட இருக்கணும். நல்ல ஆலோசனை எனக்கு கொடுத்து நடத்துங்க. என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறத மற்ற ஜனங்கள் அறிந்து கொண்டாங்க. அவனை எதிர்த்தவங்க, அவனை துரத்தினவங்கள் அறிந்து கொண்டாங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவர் பெரிய தெய்வம், அவனோடு கூட இருக்கிறார். இனிமேல் அவன் கூட நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அவனோடு கூட பிரச்சனை பண்ணக்கூடாது. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற தெய்வம் வல்லமையுள்ளவர்னு அறிந்து கொண்டாங்க. அதே மாதிரி சகையு வீட்டுக்குள்ளே இயேசு கடந்து போனார். காரணம் என்ன? எதற்கு ஆண்டவர் சகையுவை பார்த்தார்? அவன் இயேசுவை தேடினான். இரண்டாவது, எல்லா தடைகளை உடைத்து அவரை நோக்கி பார்க்கும்படியாய் மரத்தில் ஏறினான். இயேசுவுக்கு முன்பாய் கடந்து போனான். முதலாவது இயேசு தான் முக்கியம் சொல்லி கடந்து போனான். ஃபஸ்ட்டு நம்ம இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம அவருக்கு வழியை ஆயத்த பண்ண வேண்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. சகையு வீட்டிலே கடந்து சென்று ஆசீர்வதித்த தேவன், இந்த நாளில் நீர் என்னோடு கூட கடந்து வந்து என்னை ஆசீர்வதிக்கணும். என்னோடு கூட கடந்து வந்து என்னை ஆசீர்வதிக்கணும். எப்பொழுதும் நீர் என்னோடு கூட இருக்கணும். நான் அனுதினமும் உம்மை தேடுவேன். நீர் வல்லமையுள்ளவர் என்பதை உம்முடைய வேதத்தில் நான் தேடுவேன், வேதத்தை வாசிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய நண்பர்களோ உறவினர்களோ எதுவும் என்னை ஆண்டவரே தடைகள் மாறி வந்தாலும் அதை எல்லாம் நான் உதறி நீர்தான் முக்கியம் சொல்லி உம்மை நோக்கி பார்த்து உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் முதலாவது உம்மைக்கு நான் ஆண்டவரை தேடுவேன். உம்முடைய வல்லமையை நான் அறிந்து கொள்வேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் எனக்கு சாத்தான் தடையை கொண்டு வரலாம். வேதத்தை படிக்க முடியாதபடி, ஜெபிக்கப்படாதபடி ஆண்டவரே சாத்தான் சில தடைகளை எனக்கு கொண்டு வரலாம். அதை எல்லாம் நான் உதறிவிட்டு, ஏசப்பா உம்மை நான் முதலாவது தேடுவேன். உமக்கு மேலே ஒரு பக்தி வைராக்கியம் வைத்திருப்பேன். ஆண்டவரே, சகையு உமக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தினான், அவனோடு கூட வரும்படியாய். அதே மாதிரி ஏசப்பா நானும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட நெருங்கி இருக்கும்படியாய், எனக்குள்ளே வாசம் செய்யும்படியாய், என்னில் இருக்கிற பாவத்தெல்லாம் நீங்கள் மன்னிங்க, என்னுடைய கரைகள் எல்லாம் தூய்மையாக்குங்க. ஆண்டவரே என்னுடைய குறைகள் எல்லாம் நீர் மாற்றுங்க. நீர் ஆண்டவரே எனக்குள்ளே வரணும். உமக்கு நான் வழியை ஆயத்தப்படுத்துகிறேன். நீர் எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த சம்பவத்தில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளே நீர் என்ற நாளிலே வாசம் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் தேவன் மன்னிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர், வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அனுதினமும் தேடும் எங்களுக்கு உதவி செய்யும். உமக்காக நாங்கள் வழி ஆயத்த பண்ண எங்களுக்கு நீர் உதவி செய்யும். சகையும் மாதிரி கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற இந்த பிள்ளைகளை நீர் அப்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103 1 முதல் 5 வரை நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்லுவோம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமனமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.